செங்கோட்டையன் நீக்கம், திமுகவினரின் ஆசை நிறைவேறுகிறது. எடப்பாடி செயலை விமர்சித்த சசிகலா. சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். அவரை நீக்குவதன் மூலம் திமுகவினரின் ஆசைதான் நிறைவேறியிருப்பதா தெரியுது. இதைதான் திமுகவினர் அனுதினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க என்று சசிகலா விமர்சிச்சிருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான KA செங்கோட்டையன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். KA செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இயங்கி வருபவர். கடந்த செப்டம்பர் மாதம் 10 நாட்களுக்குள்ள அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கெடு விதித்தார். மறுநாளே செங்கோட்டையன் அதிமுக கட்சியில் வகித்து வந்த பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் விடுவிக்கப்பட்டார். நேற்று அக்டோபர் 31 அதிகாலையிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் DTV தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஒன்றா அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த நிலையில தான் இன்று கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு. இந்நிலையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா செங்கோட்டையன் நீக்கத்தை கண்டிச்சிருக்காங்க. இது தொடர்பாக சசிகலா வெளியிட்டிருக்க அறிக்கையில், கழக மூத்த முன்னோடியும் கழக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்களை கழகத்திலிருந்து நீக்கி இருப்பதா வரும் செய்திகள் மிகவும் வேதனை அளிக்குது. இது ஒரு சிறு பிள்ளைத்தனமாக செயலாகத்தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு யாராயிருந்தாலும் கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு அழுக்கின்ற செயல்களில் ஈடுபடுவது மன்னிக்க முடியாத செயலாகும். இது மிகவும் கண்டனத்திற்குரியது. அன்பு சகோதரர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். இது போன்ற கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகள் மூலம் திமுகவினரின் ஆசைதான் நிறைவேறியிருப்பதா தெரியுது. இதை தான் திமுகவினர் அனுதினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. கழகத்தை அழிக்க துடிக்கும் திமுகவினரின் எண்ணத்திற்கு வலு சேர்த்திடும் வகையில் நம் கழகத்தினரே செயல்படுவது மிகவும் வேதனையாக இருக்குது. இது போன்ற செயல்கள் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்றது. இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆலமரத்திற்கு கேடா அமைந்துவிடும். இது போன்ற மனப்பாங்கினை திருத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் கழக தொண்டர்கள் திருத்தப்படுவது நிச்சயம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகிய மாபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு வேறு இயக்கம். கழக தொண்டர்கள் பல பேர் ரத்தம் சிந்தி தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து காப்பாற்றிய இந்த இயக்கத்தை இன்றைக்கும் கோடானு கோடி தமிழக மக்கள் தொண்டர்கள் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை உணர்ந்து கழக தொண்டர்களின் எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து காலம் கட்டாயம் வரும். இன்றைக்கு இதுதான் தமிழ் மண்ணிற்கும் தமிழக மக்களுக்கும் நாம் செய்கின்ற பேருதவியாக அமையும். எனவே திமுகவின் கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க ஒன்றுபட வலிமைமிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக அனைவரும் ஓரணியில் திரள்வோம். திமுக தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்பதை இந்நேரத்தில் மீண்டும் வலியுறுத்துறேன்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. சசிகலா சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.